மரணம்னா என்ன சொல்லுப்பா? மரணம்னா என்ன? சரீரத்தை விட்டு பிரியறது மரணம். அதே மாதிரி இன்னொரு மரணம் என்னது? ஏசப்பா விட்டு பிரியறது பேரு மரணம். அப்போ ஒருவேளை நிறைய பேர் இந்த இடத்துல சரீரத்தை விட்டு பிரியாம உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா யாரை விட்டு பிரிஞ்சிருப்பீங்கன்னா தேவனை விட்டு பிரிஞ்சிருப்பீங்கன்னு வைங்களேன். நீங்க மரணம் அடைந்துதான் இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. சரீரத்தை விட்டு பிரியறது ஒரு மேட்டரே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, சரீரத்தை விட்டு பிரியறது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் சரீரத்தை விட்டு பிரிந்தாலும் அது அவனுக்கு லாஸ் கிடையாது. அவனுக்கு மறுபடியும் சரீரம் கொடுக்கப்படும். ஆனால் ஒரு மனிதன் தேவனை விட்டு பிரிந்தால் அவன் லாஸ். அவன் தான் அந்த உலகத்திலே முட்டாள். அவன் தான் அந்த உலகத்திலே அறிவில்லாதவன். அவன் தான் அந்த உலகத்திலே ஞானம் இல்லாதவன். ஞானம் எப்படி வெளிப்படும் என்றால், அறிவு எப்படி வெளிப்படும் என்றால், ஒரு மனிதன் நான் சரீரத்தை விட்டு பிரிந்தாலும் பிரியாட்டியும் நான் தேவனை விட்டு நான் பிரியக்கூடாது, தேவனும் நானும் எப்பயுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் விரும்ப ஆரம்பிச்சிட்டானா அவன் தான் ஞானிங்க. எவன் ஞானி தெரியுமா? படிச்சவன் பெரிய ஞானி கிடையாது. நீ படிச்சவெல்லாம் பெரிய ஞானியா இருந்திருந்தா உலகம்லாம் வேற மாதிரி போயிருக்கும். படிச்சவே ஏதோ அந்த உலகத்துல வாழ்றதுக்குரிய ஞானத்தை பெற்றிருக்கிறான், அவ்வளவுதான். சம்பாதிப்பதற்குரிய சில ஞானத்தை பெற்றிருக்கிறான், இல்ல ஏதோ வாழ்க்கையை ஓட்டுறதுக்குரிய ஞானத்தை பெற்றிருக்கிறான். ஒரு கோர்ஸ் எடுக்கிறான், படிக்கிறான், அந்த துறையில போய் வேலை செய்யறான், கடைசி வரைக்கும் அடிமையா இருந்து செத்து போயிடுறான். ஆனா தேவனை விட்டு பிரியறது அப்படின்றது தான் கொடூரம். தேவனை விட்டு பிரிவதுன்றது தான் பெரிய வேதனை. இப்போ ஆதாம் விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவன் பாவம் செய்யும் போது அவன் முதல் மரணத்தை அவன் சந்தித்தான். அந்த மரணம் என்னவென்றால், அவன் தேவனை விட்டு என்னாயிட்டான்? பிரிஞ்சிட்டான்.